விக்னேஷ் ஆட்டோ ஒர்க் ஷாப் சின்னம்னூர் இன்னைக்கு வந்திருக்கு ஆட்டோ ஆறுன்னு பார்த்தீங்கன்னா எலசநாய்க்கினூர்லேருந்து பழனி ஆட்டோ வந்திருக்காரு. மெக்கானிக் என்ன ஓட்டி பார்க்க சொன்னார். ஓட்டி பார்க்குறப்ப கியர் போட்டு போகிறப்ப கர கர கரன் தம்மு தும்முன்னு சத்தம் கட்டுச்சு. என்னான்னு பார்த்துட்டு திருப்பி கிளச்சி அவுத்து பார்க்கணும்னு சொல்லி கிளச்சி பிளேட் அவுத்து பார்க்கணும்னு சொல்லி சொன்னார். அன்னைங்கிட்ட அவுத்து பார்க்குறப்ப கிளச்சி அவுத்துட்டு வாசனை வந்து சரியில்லாமல் கருன்னு வாட அடிச்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு ஆயிலை பிடுங்கி விட்டு பார்த்தோம்னா ஆயில் வந்து சீனாவாக வருது. சீனா மாதிரி மின்றதுனால உள்ள பேரிங்கிய கேசிங்கில் அடியாக இருக்குமேன்னு சொல்லி மெக்கானிக் என்ன சொன்னார். சரி அவங்க நெஞ்சு சொல்லிட்டாரு. அதனால் கிளச்ச அவுத்து பார்க்குறப்ப கிளச்ச பிளேட்டில் அங்கே அருகி இருந்துச்சு. ரெண்டாவது கோபுர விழுதுகள்லாம் சுற்றி பார்க்குறப்ப உள்ளே வந்து சல 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 கரகரன்னு சத்தம் கட்டுச்சு. என்ன சவுண்டுன்னு கேட்குறப்ப பேரிங் வந்து தேய்மானமாக இருக்குன்னு சொன்னார். சரிண்ணே உள்ள அவுத்து பார்க்கணும்னு சொல்லி சொன்னேவு கீர் பாஸை ஃபுல்லாக அவுத்து பார்க்கணும்னு சொல்லி சொல்லிட்டாரு மெக்கானிக் என்ன. சரி கீர் பாஸை அவுத்து பார்த்துருமோன்னு சொல்லி சொன்னதுக்கு பிறகு மெக்கானிக் என்ன கீர் பாஸை அவுத்துட்டாரு. அவுத்து கீர் பாஸை வெளியில் வைக்கிறாங்க. அது வச்சதுக்கு பிறகு 13ஆம் நம்பர் நட்டு 8 நட்டு வரும். கிரவுன்னு பக்கம் இது. இப்போ அவுத்துக்கு இருக்க பக்கம் வந்து கிரவுன்னு பக்கம். இது அவுக்குறப்ப வந்து 8 நட்டை வந்து லூஸ் பண்ணதுக்கு அப்புறந்தே வந்து கிரவனை வந்து பிரிக்க முடியும் கீர் பாக்ஸில் இருந்து. கிரவுனு கிளச்சி கீர் பாக்ஸ் மூணுமே ஒரே மோல்டிங் டைப்பாக இருக்குது இந்த இதில். அதனால் வந்து கிரவனை தனியாக பிரிக்கணும். பிரித்தோம்னாத்தே உள்ளே என்ன வரன்றது தெரியும்னு சொல்லி கிரவனை வந்து 8 நட்டை வந்து அவுத்துக்கிருக்காரு. 13ஆம் நம்பர் நட்டு வாசரு நட்டு லூஸ் பண்ணிவிட்டு கையில் வந்து அவுத்துக்கிருக்காரு. அதை வந்து பாருங்கள் அவுத்துக்கிருக்காரு. அவுத்து வாசரெல்லாம் எடுத்துட்டு திருப்பிலி வச்சு ஓப்பன் பண்ணுறாரு. ரெண்டையும் வந்து பேக்கிங்கி கேப்பில் வந்து பிரித்து எடுக்கிறாரு. எடுத்து பார்க்குறோம்னா டைட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பிரித்தாச்சு. பிரித்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஐடியல் வீல் உட்கார புஷ்ஷு அந்த ஒரு காபோர்டு புஷ்ஷு மாதிரி இருக்கு. அந்த புஷ்ஷு உட்கார இடம் தேஞ்சிருக்கு. கேசிங்கி கிராக் கை உடஞ்சிருக்கு. அந்த இடத்துல உடஞ்ச பிசுறு இருக்கு பாருங்க. மெயின் சாப்டாப் அரை பேரிங்கி மெயின் பேரிங்கி வந்து அதாவது பாருங்க சுற்றுறப்ப வந்து தனித்தனியாக பால் வந்து உருள ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து ஒன்றா வந்து உள்ள கீர் பாக்ஸ்குள்ளே விழுந்துச்சு. அதனால அதே வந்து அந்த சவுண்டு வந்துருக்கு ரன்னிங்கில் வந்து இந்த மாதிரி சவுண்டு வந்துச்சுன்னா முன்னெச்சரிக்கையாக நீங்கள் மெக்கானிக்கிட்ட ஒர்க் ஷாப்பில் கொண்டு போய் என்னான்னு வேலையை பார்த்துருங்க. அது சவுண்டு கேட்டாலும் கூட ஓட்டிக்கு இருந்தோம்னா இந்த மாதிரிக்கே அதிக செலவாகுது. ஐடியல் வீலு இதுலேயே வந்து ரிவர்ஸுக்கு ஃபார்வேர்டுக்கு வீலை மாற்றக்கூடிய வீலு. அந்த கீழே இருக்க சின்ன வீலு வந்து ரிவர்ஸ் வீலு. இது கிரவண வீலு. இப்போ சுற்றுறது வந்து கிரவண வீலு. இந்த வீடியோவில் வந்து எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி மெக்கானிக்கனை நம்மளுக்கு காமிப்பார். என்னென்ன அடுத்த வேலைன்னு சொல்லி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இந்த ஆடுற வீலு வந்து ரிவர்ஸ் வீலு. ரிவர்ஸ் மெயின் சாப்பிட்டு ரிவர்ஸ் வீலு வந்து பெரிய போய் ஆடுது. அடுத்து அதை அவுத்து முடிச்சதுக்கு பிறகு கியர் ஷிஃப்ட்ரு வந்து 5ஆம் நம்பர் அலாங்கியை போட்டு மெக்கானிக் என்ன அவுத்துக்கிருக்காரு. 5ஆம் நம்பர் அலாங்கியை போட்டு 2 அலாங்கியை யூஸ் பண்ணி அவுத்துக்கிருக்காரு. அதை அவுத்தும்னாத்தே உள்ள மெயின் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க முடியும். அந்த பக்கம் வர்ற பேருங்களாம் தேய்மானம் ஆயிருக்கான்னு சொல்லி பார்க்குறதுக்காண்டி கேசிங்க அவுக்கணும்னு சொல்லி ஒன்றா அவுத்துக்கிருக்காரு. கியர் ஷிஃப்டரை வந்து அவுத்துட்டு எடுத்து பார்க்குறாரு. எடுத்து பார்த்தோம்னா பேரிங்க அந்த பக்கமும் அரைச்சி சின்னவாக ஆயில பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் மின்னுது. உள்ளே பாருங்க எவ்வளவு தேய்மானமாக இருக்குன்னு. பேரிங்க அரைச்சி சின்னவாக இருக்குது உள்ள. கீர் சிரிப்பாகுதுன்னு சொல்லி சொன்னார். அதனால் வந்து கியர் ஷிஃப்ட்ரு வந்து புதுசுதே மாற்றணும்னு சொல்லி தூக்கி போட்டார் மெக்கானிக்கன்னு. அடுத்து கோபுர வீல உட்கார பேரிங்கி பால் பேரிங்கி அந்த டோரை வந்து ஸ்க்ரூவை வந்து அவுத்துக்கிருக்காரு. திருப்பிலே வச்சு அவுத்து எடுத்துட்டு இப்போ தட்டி ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப அந்த பேரிங்கி வந்து நல்லா தேய்மானமாக இருந்துச்சு. இப்போ வந்து 13ஆம் நம்பர் நட்டு அந்த நட்டு வந்து 11 நட்டு வரும். 11 நட்டு வாசரு எல்லாம் வந்து கையில் லூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாரு மெக்கானிக் என்ன. நட்டு வாசரை போனால் பாலரை போட்டு லூஸ் பண்ணிட்டு இப்போ கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவுத்துக்கிருக்காரு. அவுத்து எடுத்துட்டு அடுத்ததாக வந்து
கீர் பாக்ஸ் பக்கம் இருக்க கியர் வீலு கோபுர வீல்லாம் வந்து மெயின் பேரிங் இதெல்லாம் வந்து அவுக்குறது வந்து எப்படின்னு சொல்லுவார். இப்போ வந்து நட்டுகளை வந்து கையில் கொஞ்சம் கொஞ்சமாகவும் ஒரு நட்டுகளை அவுத்துக்கிருக்காரு. அவுத்து எடுத்துட்டார் முழுசா. அவுத்து எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து சர்க்கிளிப் லாக் அவுட்ரு லாக்கை வந்து கோபுர வீலுக்கு வர பேரிங்கி போட்டிருக்காங்க. அதை அவுத்துக்கிருக்கார். அவுத்து அதையும் எடுத்துட்டார். எடுத்ததுக்கப்புறம் இப்போ கீர் பாக்ஸுக்குள்ளே இருக்க மெயின் ஷாப்பில் தட்டி பையா கொஞ்சம் கொஞ்சமாக அவுத்து கீர் பாக்ஸுக்குள்ளே இருக்க வீலை பார்க்கணும்னு சொல்லி ஓப்பன் பண்ணிக்கிருக்காங்க. ஒரு வழியாக பையா தட்டி அவுத்து ஓப்பன் பண்ணியாஸ் பாருங்க. இப்படிக்கே அவுக்கணும். மெக்கானிக் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பொறுமையாக அவுத்துக்கிருக்காரு. பொறுமையாக அவுத்தோம்னாக்கே இந்த வேலையை வந்து செய்ய முடியும். அவசரப்பட்டு செஞ்சோம்னா கை காலில் அடிபட்டு அவுக்க முடியாது என்ன செஞ்சாலும். பாருங்கள் இப்போ வந்து பால் பேரிங் மெயின் பேரிங்குள்ளே பாலெலாம் வந்து உழுந்துருக்கு. அதை வந்து எடுத்து ஓரமாக வச்சுட்டு மெயின் சாப்பிட்டு அந்த கோபுரவெல்லாம் ஓரமாக வச்சுட்டாரு. இப்போ வந்து மெயின் கேசிங்கில் வந்து என்னென்ன போயிருக்குன்னு பாருங்கள். பேரிங்கெல்லாம் இப்படி அரைச்சிருக்குங்களே அந்த காப்பர் புஷ்வ காரம்லாம் வந்து தேய்மானம் இருக்குது. இப்போ வந்து கிரவுன் இதுதான் வந்து கிரவுன் ரிவர்ஸ் வீலு. அந்த வீடு வந்து எப்படி தேஞ்சிருக்குன்னு பாருங்க. அந்த ஐடியல் வீலில் உட்கார புஷ் வந்து தேய்மானம் ஆனதுனால ரிவர்ஸ் வீடு வந்து ஸ்டெடியாக உட்காராமல் ரிவர்ஸ் போனாலும் சவுண்டு வரும், முன்னாடி போனாலும் சவுண்டு கேட்குது. அன்னிங்களை வந்து சவுண்டு கேட்குறதுனால அதனாலவே அன்னை கொண்டு வந்தார் வண்டியை. இப்போ வந்து சாய்ந்து கை பூட்ராப்பர் செட்டு அவுத்து எடுத்துட்டு அடுத்து வந்து கிரவனை வந்து பிரிக்க போகிறாங்க. கிரவனில் வந்து பாருங்கள் ரிவர்ஸ் வீலில் உட்கார பேரிங்க மெயின் சாப்பிட்டு வந்து ரிவர்ஸ் சாப்பிட்டு பேரிங்க வந்து எப்படி ஆடுதுன்னு வருங்க. தேய்மானம் எவ்வளோ ஆயிடுதுன்னு வருங்க. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஸ்டெடியாக ரிவர்ஸ் வீல் உட்காராதனால ரன்னிங்கில் சவுண்டு வரும். இது வந்து அந்த பேரிங்கை வந்து மாற்றணும். அதுக்காண்டி மெயின் சாப்பிட்டு அவுத்து எடுத்துட்டு இப்போ வந்து கிரோன் வீலு பைப் வீலு எல்லாத்தையும் வந்து அவுத்துட்டாங்க. அவுத்து எடுத்துட்டு இதே கிரோன வீலு இந்த கிரோன வீலு மட்டுமே கொஞ்சம் இப்போதைக்கு நல்லா இருக்குது. அதனால் எடுத்து ஓரமாக வச்சுட்டாங்க. ரிவர்ஸ் வீல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகி போச்சு. இந்த அளவுக்கு வந்து எந்த வண்டியிலுமே டேமேஜ் ஆகாது. இந்த மாதிரி ஓட்டுனீங்கன்னா இப்படி ஆகுது. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. இது மாதிரி சவுண்டு கேட்டுச்சுன்னா நீங்களும் முன்னெச்சரிக்கையாக வந்து இதை வந்து சுதாரி போடுற விலை கம்மியாக வந்து விலை பார்த்துக்கிடலாம். இந்த மாதிரி சவுண்டு கேட்டதுக்கப்புறம் ஓட்டுனீங்கன்னா இந்த மாதிரி அதிக செலவு ஏற்படுத்தி நஷ்டமாகி போகுது. இப்போ வந்து மெயின் ஷாப்பில் இருக்க லாக் அவுத்துட்டு கியர் வீல் இது வந்து ஃபஸ்ட்டு கியர் வீல் எடுத்து வைக்கிறாரு, செகண்ட் கியர் வீல் எடுத்து வைக்கிறாரு. மெக்கானிக் என்ன எடுத்து செக்அப் பண்ணி பார்க்குறாரு டீத் எது உடஞ்சிருக்கான்னு. இது வந்து 3வது கியர் வீல் எது தேய்மானம் ஆயிருக்கான்னு பார்க்குறாரு. இது 4வது கியர் வீல் தேய்மானம் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு வீலுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. மெயின் ஷாப்பில் வந்து மெயின் ஷாப்ட்டு நீடில் பேரிங்க உட்கார இடம் வந்து டச்சு விழுந்திருக்கு, தடை விழுந்திருக்கிறதுனால வந்து மெயின் ஷாப்ட்டு நம்ம புதுசுதே மாற்றி ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதை திருப்பி போட்டோம்னா அந்த நீடில் பேரிங்க உட்கார இடத்துல வந்து இந்த மாதிரி ஆயிடும். இது போல் உங்கள் வண்டியிலேயே சின்னதாக ஒரு சவுண்டு கேட்டுச்சுன்னா ஒரு ஷாப்பில் கொண்டு போய் என்ன ஆகலன்னு கேட்டு மெக்கானிக்கிட்ட தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ நன்றி. மீண்டும் மழுக.